வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு இந்த லைப்ரரியில் இன்னொரு விஷயத்தை படிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குது. இது எங்களுக்கு டிப்ஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிறீங்களோ அல்லது ஒரு தனி வீட்டில் இருக்கீங்களான்னா நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் இதெல்லாம். உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய இடத்துல திருடு போகிறது, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது தேவையில்லாமல்லாம். இதுலேருந்துலாம் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருந்து நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கொஞ்சம் வாழறதுக்கு, நிம்மதியாக கொஞ்சம் வாழறதுக்கான வழி. பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைச்சு பெரும்பாலும் குற்றங்கள் நடக்கின்றன. நகர்ப்புற வாழ்க்கையில், அதுவும் அப்பார்ட்மெண்ட் வாசிகளாக இருந்தால் இன்னும் எச்சரிக்கை ரொம்ப அவசியமாக இருக்கணும். நகர்ப்புற வாழ்க்கையில் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையிலும் பாதுகாப்பை முதல்ல நீங்கள் உறுதி செஞ்சுட்டு கீழே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல கவனம் செலுத்திக்கோங்க. அப்பார்ட்மெண்ட் புக் செய்யும் போதே அது பாதுகாப்பு குறித்து விசாரித்து அறிந்து கொண்டு, மிகவும் முக்கியம் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கிற இடங்க, அதை பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி, இது எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க. அப்பார்ட்மெண்ட் கதவு முதல்ல பலமாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அந்த முன்கதவு உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப அலங்காரன்ற பேரில் நாம் அதை டிசைன் செய்கிறேன்னு மரத்தோட கனத்தை குறைச்சிடாதீங்க. கதவில் வெறுமனை பெயருக்கு ஒரு பூட்டை போடுறது என்றைக்குமே உதவாதது. பூட்டு நல்ல தரமான பூட்டாக இருக்கணும். கொஞ்சம் தூரத்தில் ஏதேனும் ஒரு கடையில் நீங்களாவே போய் வாங்கிக்கோங்க. இப்போதெல்லாம் எல்லா கதவுகளுக்கும் முன்னால் ஒரு கிரில் போட்டு விடுகிறாங்க. அது ரொம்ப நல்லது. கதவுகளும் இணைக்கப்பட்ட டோர் பெல் லாக்குன்னு ஒன்று போக்குறாங்க, அதுவும் வாங்கி மாட்டிக்கோங்க. இதெல்லாம் கதவை டக்குன்னு திறக்க முடியாது. ஒரு கால்வாசி திறந்து யார் வந்திருக்காங்கன்றதை பார்க்க முடியும். அந்த பார்த்துட்டு தேவைனாக்கனா கதவை திறந்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டு கதவுல எத்தனை பூட்டு, தாழ்பால், சங்கதி இருக்குன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. எல்லாவற்றிலும் இரவில் பூட்டி வைங்க. சும்மா ஒரே ஒரு இதுக்கு நைட்டு தூங்குறோமே ஒரு தாப்பால் மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற எண்ணம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு திருட வரவங்க கூட ஏகப்பட்ட பூட்டு தாப்பாலை திறக்கிறது, இது இடத்துல இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்கன்றதுனால வீட்டை பூட்டாமல் வெளியே தயவுசெய்து போகவே போகாதீங்க. ரோட்டுக்கு எதிர தானே கடை இருக்குது, ஒரு 8 போயிட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். அந்த சில வினாடியில் உங்கள் வீட்டு உள்ளே யாராவது பூரலாம், அல்லது உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் திரும்பி வந்த அப்புறமா உங்களை தாக்கத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது வாழ்க்கையிலன்றதுனால அவங்க விவரமாக அழகாக எழுதியிருக்காங்க. சந்தேகப்படிமான நபர் ஏதாவது சரி செய்ய வந்திருக்கேன், இந்த மாதிரி எங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து அமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா எடுத்தோடனே அப்படியாப்பான்னு சொல்லிட்டு கதவை திறந்துடாதீங்க. அவங்க வந்திருக்கிறது கரெக்டானதை முதல்ல அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் தயவுசெய்து வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி யாராவது அனுப்பிச்சிருக்கீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க சர்வீஸ்க்கு வந்திருக்காங்களா இருந்தால் கதவை தரங்க. இல்லைனா இல்லைப்பா இப்போ எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி பேசும்போது முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ டிவி, ரேடியோ எல்லாத்துலேயும் டைமர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. எனவே நீங்கள் வீட்டில் இல்லாட்டினா கூட சும்மா அந்த டிவி ஓட விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் கடைக்கு போயிட்டுனா கூட போயிட்டு வாங்க. அப்போ வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு வரும், திருட வரவங்களா இருந்தாக்கனா. ஏன்னா இது திருட்டு சம்மந்தப்பட்ட இதில் நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிட்டு அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்த புக்கிலலாம். வீட்டுக்கு அருகில் ஒரு நல்ல நண்பரை ஒருத்தர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெளில போகிற விஷயத்த வீட்டில் யாராவது தனியாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மாறி ஏதாவது விஷயம் தேவைன்றச்சே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கெல்லாம் அதான் வீட்டை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவங்களாம் சந்தேகத்துக்கு இடமான நபர் தென்பட்டால் உடனே போலீஸ்க்கு முதல்ல ஃபோன் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட்டு நிர்வாகம், வாட்ச்மேன் அனைவரையும் முதல்ல உஷார்படுத்திடுங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் சில ஆபத்தான பகுதிகளும் உண்டு. படிக்கட்டு கீழே இந்த கார் பார்க்கிங் போன்ற இடம்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய இடம். அது வெளிச்சமான இடங்களில் திருட்டு வேலைகளுக்கு அலர்ஜி. அப்பார்ட்மெண்ட்டு சுற்றி இரவு முழுவதும் பகல் போல் வெளிச்சம் இருந்தால் அது ரொம்ப பாதுகாப்பானது. இப்போ ஃப்ளாட்ஸில் கீழே லைட் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் முதல்ல அதெல்லாம் லைட்லாம் போட சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வெளிநாட்டிலலாம் கம்பல்சரி கட்டாயமாக இருக்குது இதெல்லாம். அதே மாதிரி எல்லா அட்டவணைப்படி எல்லாம் செய்யாதீங்க. எல்லா சனிக்கிழமையும் சாயங்காலம் தான் நான் போயிட்டு ஷாப்பிங் போவேன், இல்லை சண்டே ஈவினிங் தான் போய் ஷாப்பிங் போவேன். இது ஒரு அட்டவணை மாதிரி. அப்போ உங்களுக்கு விஷயத்தை தெரிஞ்சவங்க இந்த நேரம் போனால் அவங்க இருக்க மாட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் போகிறது உங்களுக்கே தெரியாது. எப்போ வேணாலும் போயிட்டு நீங்கள் ஷாப்பிங்கு போகிறதோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த டைமில் தான் நான் போவேன்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்காதீங்க. எனி டைம் நீங்கள் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த சண்டே ஆனால் தான் மட்டும்தான் ஷாப்பிங் போவோம், மற்ற நாள்லாம் வீட்டில் இருப்பேன்றதா. அப்போ சண்டே ஆனால் உங்கள் வீடு காலியாகும். இப்போ திருட வரவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், அவங்க பொறுமையாக திருடிட்டு போகிற மாதிரி. இவங்க எப்போ போவாங்கன்னு வெளில போவாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால தான். அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயமா சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் ஒரு வேளை திருடன்னு வந்துட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருடன்னு கத்தினீங்கன்னா அக்கம் பக்கத்தில் வரத்துக்கு கூட யோசிப்பாங்க. அந்த உலகம் அந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள்
தீன்னு கத்தினீங்கன்னா ஐயோ அந்த பக்கத்து வீட்டில் தீ எரியுது போல நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னே கும்பல் கூட்டிடும் உடனே. இது வந்து சில அனுபவஸ்தர்கள் சொல்றது. ஒரு திருடன் வந்துட்டான் ஐயோ திருடன் கத்துனாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உடனே வருவாங்கன்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. வரலாம், ஒருவேளை வரலன்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த பயங்கள் இருக்கலாம். இதே தீனாக்கனா அந்த தீ வந்து உங்கள் வீட்டோட வரதோட அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்ற பதட்டத்திலே அவங்களும் ஓடி வந்துடுவாங்க. இது ஒரு வேற மாதிரியான அனுபவம் இது. அதே மாதிரி எப்பவுமே உங்கள் செல்ஃபோனை கையிலே வச்சுக்கோங்க. அந்த செல்ஃபோனில் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராத்திரியில் தூங்கும்போது கன்ஃபார்மாக எல்லா கதவையும் தாப்பால் போட்டுட்டு தூங்குங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்கன்னா ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூட்டை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு பூட்டு சாவியும் வாங்கி வச்சுக்கோங்க. முன்பு வாடகை இருக்கிறவங்க பழைய பூட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பூட்டெலாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. வசதியாக இருக்கிறவங்க செக்யூரிட்டி கேமரா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது வீட்டில் இருக்கிற விஷயம் என்னென்ன நடக்குதுன்றதுலேருந்து திருட பிரச்சனை அது மாதிரி எது நடந்தாலும் அந்த கேமரான்றது இந்த காலத்தில் கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டுரும். அப்பார்ட்மெண்ட்டோட தன்மைக்கு ஏற்ப பாதுகாப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ரூமில் நடப்பது அந்த ரூமுக்கே கேட்காது என வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு டோர் அலார்ம் சிஸ்டம் வாங்குவது நல்லது. கதவு திறக்கப்பட்டால் அதிக சத்தம் போட்டு அது உங்களை உஷார்படுத்தும். அதே மாதிரி இன்னொரு ஐடியாவாக சொல்ல போனாங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு ஒரு திருடனை உங்களை நினைச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு உள்ள போனீங்கன்னா எங்கெங்கே போய் ஒழிஞ்சிப்பீங்க முதல்ல அப்படின்னு உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு திருடன், நான் என் வீட்டு உள்ள எங்கே போனால் டக்குன்னு ஒழிஞ்சிப்பேன் அந்த இடத்து மேலே எப்போவுமே நீங்கள் வெளியிலேருந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டு வெளில வந்தோடனே அந்த இடத்துலாம் கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் சர்வே பண்ணிக்கோங்க. சுழற்றி போட்டிருக்கோம் இந்த ஷூ மிதியடி கீழே இந்த சாவி வைக்கிறேன், இந்த பூந்தொட்டி கீழே சாவி வைக்கிறது, இந்த செவுத்து ஓரத்தில் சாவியை மாட்டிட்டு போகுது, இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஐடியா. அந்த ஐடியாலாம் இப்போ யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் வண்டியோட இந்த கீ செயினோட சேர்த்து சாவி வைக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, ஏன்னா வண்டியோட கீயை வச்சு உங்கள் அட்ரஸை இந்த காலத்துலலாம் அதாவது அந்த ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வச்சு கூகுளில் சர்ச் பண்ணி உங்களோட நம்பரை வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் அதை எடுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களோட சாவி தனியாக வீட்டு சாவி தனியாக அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு காலர் ஐடி அந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கும். ஆல்ரெடி சில பேர் வீட்லேயே ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அதில் காலர் ஐடி ஃபோனாக வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்தாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்து மிஸ்டு காலாகவே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ யார் பண்ணுறாங்கன்றதில் ஒன்று தெரியும். 10 வாட்டி ஃபோன் வருதே சொல்லிட்டு நீங்களே ரிசீவரை அவுட்டரில் எடுத்து வைக்க ரிங்கர் ஆஃப் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆகிடும். அதனால் அந்த காலர் ஐடி அது மாதிரி இதை வாங்கி வச்சுக்கோங்க. யாராவது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பற்றி தேவையற்ற கேள்விகளை கேட்டாங்கன்னா, உங்களை பற்றியும் உங்கள் பக்கத்து வீட்டு விஷயமா வந்தோம் அப்படின்னு அவங்க இல்லாத நேரத்தில் வந்தாங்கன்னா, எங்கிட்ட தானே கேட்க வரீங்க, இருங்க முதல்ல உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அவங்க வந்து அவங்கக்கிட்ட உங்களை காமிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு முன்னாடி இருந்தே அவங்கள ஃபோட்டோ எடுங்க. அப்போவே அவங்க கிளம்பிடுவாங்க, தேவையில்லாமல் ஒருத்தன் வர்றதா இருந்தாக்கனா. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எது வந்தாலும் வாட்ச்மேன் கிட்ட பேசிக்கோங்க. இல்லைனா அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் அந்த வாட்ச்மேன் கிட்ட பேசிக்கோங்க. இல்லை அவங்களுக்கே ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்கன்னு கேட்டுக்கு உள்ளே இருந்துகிட்டே சொல்லுங்கள். நான் உங்களோட ரிலேஷன்ஸு சொந்த பந்தம்னா கூட அப்படிங்களா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார், அதில் ஃபோன் பண்ண எடுக்கலன்னு சொன்னாலும் சரி சார் நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் முதல்ல அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே அவங்க கிளம்புறத பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியாவாக. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நகை அது மாதிரி பணம்லாம் அதிகமாக வச்சு முடிஞ்ச வரைக்கும் பேங்க் லாக்கர்ஸ் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஃபாரின் ஐடியாஸில் டிப்ஸு கொடுத்துக்கிட்டே வராங்க. ஏன்னா இது இப்போ சென்னையில் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக திருடுகள் நடந்த இடத்துல இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, ஐயோ இது என்றைக்கோ நம்ம இதை கேட்டோமே, இது நம்ம பண்ணாமல் விட்டோமே அப்புறம் யோசிக்கிறதை விட கேட்டதை டெய்லி கொஞ்சம் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட லைஃபுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். இது மாதிரி முக்கியமான டிப்ஸ் எல்லாம் டெய்லி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதை ஷேர் பண்ணும்போது ஒரு 1-2 ஐடியாஸ் அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி, இல்லை நீங்களே இந்த டிப்ஸ் எடுத்து நீங்களே அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக கொடுங்க. ஏன்னா நாளைக்கு வயசானவங்களை பாதுகாக்கிறது நமக்கும் அது கடமை இருக்குது. அந்த கடமையில் இதை சொன்னேன் இந்த ஒரு வார்த்தைகள்லாம், இப்போ திருடன் வந்தால் திருடன் கத்துறது தீன்னு திடீர்னு கற்றுங்கன்னு உங்களுக்கு யாரும் இந்த ஐடியா கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணும்போது சமயோஜித புத்தியாக நம்ம வாழணும் இந்த உலகத்தில், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயோஜித புத்தியாக நம்ம எப்படிலாம் வாழலான்றதை நீங்களும் ஐடியா பண்ணுங்கள். அதே மாதிரி வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சேர்க்குறோம், இழந்த அப்புறம் ஐயோனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அந்த வயசு நமக்கு வராது, திருப்பி நம்ம சேர்க்க முடியாத நிர்பந்தம் வந்து இதுக்கு காரணம் நாம் தான் அப்படின்றத உணர்ந்து கஷ்டப்படுறதை விட தினந்தோறும் அலாட்டாக வாழ்வோம். ஏன்னா நாம் கஷ்டப்பட்டதை நாம் தான் சேர்த்தாகணும். கஷ்டப்பட்டு சேர்க்க நமக்கு அதை பாதுகாக்கிறதுடைய திறமையும் நம்மக்கிட்ட தான் இருக்கணும்.
எல்லாத்துக்கும் நம்ம காவல்துறை உடனே அவங்களும் கஷ்டப்படுற நாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஜாகிரதையாக உஷாராக எப்படி வாழணுன்றத மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சொன்னதெல்லாம் டிப்ஸாக வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் வீட்டு கதவை போய் நல்லா செக் பண்ணுங்கள். கதவை அலங்காரம் பண்ணுறேன்ற பேரில் கதவோட வெயிட்னஸை கம்மி பண்ணாதீங்க. கதவு நல்லா திக்காக இருக்கட்டும். முன்னாடி கிரில் கேட் போடலன்னா கிரில் கேட்டில் அந்த மாதிரிலாம் போடுங்க, பூட்டி வைங்க. சேஃபாக வாழுங்க. உயிரும் முக்கியம், சேமிப்பும் முக்கியம். நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.